வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இப்போ எல்லாருமே மறந்துட்டோம். டிஃபன் தான் நைட்டில் சாப்பிட்றோம், சாதமே சாப்பிட்றதில்ல. அப்படியே மீஞ்சது பழைய சாதம் மீஞ்சதுனால யாரும் சாப்பிட்றதில்ல. அந்த பழைய சாதத்தை, அதாவது வெறும் சாதத்தை அப்படியே பண்ணல, பழைய சாதமாக எப்படி வடாம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரையல் பண்ணியிருக்கேன். நல்லா வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பிளாஸ்டிக்கில் ஊற்றாதன்றாங்க. நம்ம ஏன் பாரம்பரியத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? சாதம்லாம் வாழை இலையில் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம ஏன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலையே வாழை மரம் இருக்குது, அதை கட் பண்ணி ஊற்றினேன். நம்ம வீட்டு மாடியில் இருக்கிற வாழை மரத்தை தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாழை மரம், தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம் நிறையா வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். அந்த வாழை மரத்துலேருந்து அந்த இலையை கட் பண்ணி அதை எடுத்து போட்டு உங்களுக்கு எப்படி ஊற்றுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். பிளாஸ்டிக் வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம். சரி, துணியும் கஷ்டமாக இருக்கே, இது ஈஸியாக இருக்கான்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஊற்றிட்டு இன்னும் இலை கிழியறதானா, இலசான இலை போட்டால் கிழியாதுன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே திருப்பி போட்டால் மறுநாள் காஞ்சம் சூப்பராக இருக்குது. சுட சுட வேறு ஊற்றுறோமா, கண்டிப்பாக அதில் இருக்கிற பச்சையத்தை அதை எடுத்துக்கிறது, காஞ்சிடுறது. சாயந்தரம் நல்லா வெயில் காஞ்ச உடனே அதை எடுத்து திருப்பி போட்டு மறுநாள் காய வச்சா சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் டாக்டருக்கு 100, 200, 300ன்னு கொடுக்கறத விட இலைக்கு ஒரு 3 ரூபா 5 ரூபா போட்டு இலையை வாங்கி அழகாக யூஸ் பண்ணிவிட்டு, அது கொஞ்சம் கிழிஞ்சப்படுத்தினா அடுத்த வாட்டி திருப்பி ரீயூஸ் பண்ண முடியல. ஆனால் நம்ம பொறுமை இருந்தால் அதை கூட ரீயூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பழைய சாத்தில் இப்போது நம்ம அந்த காலத்துலலாம் காத்தால டிஃபன் கிடையாது, இட்லி பூரிலாம் பழைய சாதம் தான் சாப்பிட்டோம். ஆரோக்கியமாக இருந்தாங்க எல்லாருமே. அமெரிக்கா ஆய்வு பண்ணி பழைய சாதத்தில் எல்லா சக்தியும் இருக்கிறதுலேயே ஆரோக்கியமான ட்ரிங்க்கு அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்ணவொடனே இப்போ நிறைய இடத்துல ஹோட்டல்லாம் கூட மத்தியானத்தில் பழைய சாதம் சட்டியில் தராங்க. அதையும் போய் எல்லோரும் சாப்பிட்றாங்க. காத்தால் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டா கூட நான் கொஞ்சம் சாதம் இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சுருந்துட்டு நான் சாப்பிடுவேன். ஏன்னா உடம்பு சூடெல்லாம் அது தணிச்சிடுறது. ஒன்று மாத்திரம் இல்லை, B6, B12 அந்த மாதிரி நல்ல சக்திலாம் இருக்குது. அதெல்லாம் மற்ற இதிலெல்லாம் B6ம் B12ம் நிறைய இதில் கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் பழைய சாதத்தை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம், அதை பழக்கப்படுத்தலாம் அப்படின்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இப்போது நம்ம பழைய சாத்து வடை எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறோம். இந்த பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணியிலையே கலந்துருங்க. இது 3 டம்ளர் இருக்குது இல்லையா, அதில் 1 டம்ளர் பச்சரிசி மாவு கலந்துருக்கேன். இந்த பச்சரிசி மாவு எப்படி தயார் பண்ணுறேன்னா, நல்லா அலம்பிட்டு நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு துண்டில் காய போட்டுட்டு அந்த ஈரம் இப்படி கையில் பிடிச்சோன்னா அப்படி அவ்வளோ 1, 2 தான் ஒட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துன்னு போய் மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கோங்க. உப்பை போட்டுட்டு இப்போ நான் அந்த 1 டம்ளர் போட்டு கரைச்சிருக்கேன்னா, கரைச்சதை இங்கே எத்தனை டம்ளர் வச்சுருக்கேன், ஒரு 4-4.5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா இந்த கரைச்சதை மாவோடு இருக்கிறத கரைக்கி இது பண்ணி அப்படியே கலரணும். அதை பார்த்திங்கன்னா மாவுலேருந்து வெந்ததா, இப்போ சாதம் வெந்தால் எப்படி ஒரு பதம் தெரியுது, அந்த மாதிரி இதுவும் ஒரு கிளாஸியாக பார்க்கறதுக்கு ஷைனிங்காக வரும். அப்போ வெந்துருத்துன்னு அர்த்தம். நீங்கள் ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் வடம் காய்ச்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக படுத்தினா நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் வெந்நீர் தண்ணியை ஊற்றி திருப்பியும் கலரினீங்கன்னா அடுப்பில் வச்சு கரெக்டாக அந்த மாவு தோசை மாவு எடுத்து ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் போகிறோம். நீங்கள் அதே மாதிரி அரிசி மாவு கூட கரைக்கிறத அந்த இட்லி மாவு மாதிரி கரைச்சிட்டு அப்படியே ஊற்றி கை விடாமல் கிளறிடணும். அது மிஞ்சத்துனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையே நம்ம இட்லி தோசை மாவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீங்கள் அது பயப்பட வேண்டாம். இதை முடிச்சிட்டோமா, அடுத்தது நான் உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா, தக்காளி காமிச்சிருக்கேன். இந்த 3மே தனித்தனியாக வடம் போடலான்னு நினச்சேன். ஆனால் நான் இப்போ புதினா வடம் போடுறத காமிக்கிறேன். அதையே நீங்கள் கொத்தமல்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதினாவை அரைச்சி இந்த தண்ணி பாருங்கள், 1.5 டம்ளர் தண்ணி கொதிக்கிறதா, அதில் அந்த புதினாவை போட்டுட்டு நல்லா கரைக்கிறோம். கரைச்சிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும்போது ஒரு 1/2 டம்ளர், சின்ன டம்ளரில் எந்த டம்ளரில் தான் அதில் 1/2 டம்ளர் மாவு எடுத்து இட்லி பதத்துக்கு கரைச்சி அப்படியே ஊற்றி அப்படியே கலரிண்டே இருந்தோன்னா அதில் உப்பு தேவையான உப்பெல்லாம் போட்டுடணும். நீங்கள் இதில் உங்கள் வேரியேஷன் என்னென்னா, ஓமம் போடலாம், சீரகம் போடலாம், மிளகு பொடி போடலாம், மிளகா அரைச்சி போடலாம். இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று எள்ளு போடலாம். அப்படியே அது வெந்து நான் சொன்னதே தான் அப்படியே க்ளாஸி லுக் வரும், ஷைனிங்காக இருக்கும். மாவு வெந்துட்டுன்னு அர்த்தம். அந்த ஊற்றுற பதம் இருந்தால் போதும், இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ
தக்காளி பார்க்க போகிறோம். தக்காளியும் இதே ப்ரொசீஜர் தான். தண்ணி நல்லா ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் கொதிக்குதுன்னா 1/2 டம்ளர் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை அரைச்சி அதில் போடுங்க. அதில் வேணுன்ற உப்பு போடுங்க. உங்களோட வெரைட்டிஸ்க்கு என்ன சேர்த்துக்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் வந்து எள்ளு சேர்த்துருக்கேன், வெள்ளை எள்ளுலேயும் அதே B6 B12 இருக்குது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. எள்ளு வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஏதாவது உணவில் சேர்த்துக்கோங்க. எலும்பு தேய்மானம், எலும்போட அடர்த்தி எல்லாம் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் எள்ளை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு தக்காளி ஆச்சுன்னா இதில் இதே மாதிரி மாவை காய்ச்சி கரைச்சி ஊற்றி அதை இறக்கி வச்சுக்கிறோம். இதை கொண்டு போய் நம்ம மாடியில் அப்படியே ஊற்றி இப்படி கரண்டியில் இப்படி அப்படி தோசையை வாக்குறோம்ல, அந்த மாதிரி தோசை சுடுற மாதிரி இப்படி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி விட்டோன்னா, நல்லா காத்தாலேயே போட்டுட்டோன்னா சாயந்தரம் எடுத்துன்னு வந்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் காத்தால் உரித்து திருப்பி போட்டோன்னா சூப்பராக மத்தியானத்துக்குள்ளே காஞ்சிடுறது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம பாரம்பரியத்தை விடாமல் நம்ம எல்லாமே நம்ம இயற்கைக்கு மாறினா ரொம்ப நல்லது. நான் வந்து சிறுதானியத்தில் கூட அடுத்த வாட்டி வடம் போடலான் இருக்கேன். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.